ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு மச்சி. மச்சி எப்படியோடா நீ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போற. வாழ்த்துக்கள் மச்சி. சும்மா சொல்லக்கூடாதுடா. ஒத்த காலில் நின்று உங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டடா. சூப்பர்டா. ஆமாண்டா, அது நடக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னமோ தெரியல, பூஜாவை நான் முறை பாக்குறப்பவே அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த லவ் நிறைவேற போகுது. டேய் இங்க பாரு மச்சி, நம்ம மாப்பிள்ளை வெக்கலாம் படுறான். டேய் போங்கடா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. டேய் இவனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இன்னைக்கே பார்த்துக்கோங்கடா. நாளையில இருந்து சார் ரொம்ப பிஸியா இருப்பாரு. போனே எடுக்க மாட்டாரு. நார்மல் நாள்லயே 10 தடவை போன் பண்ணா ஒரு வாட்டி தான் எடுப்பான். இப்ப அது கூட எடுக்க மாட்டான். டேய் நீங்க 2 பேரும் என்கிட்ட செம்ம அடி வாங்க போறீங்க. டேய் நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஊர்காயா? டேய் யாரா போன்ல? போனை கூட. வேற யாரு? உன் காதலி பூஜா. டேய் ஒரே நிமிஷம். மச்சான் டேய் டேய் மச்சான் ஹலோ பூஜா, சொல்லு பூஜா. கௌதம், நான் பேசுறது கேக்குதா? ஒரே சத்தமா கேக்குது. இல்ல பூஜா கேக்குது. ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்களா? நான் வேணா அப்புறமா கால் பண்ணவா? ஐயோ அப்படிலாம் இல்லை பூஜா. என்ன விஷயமா கால் பண்ண? ஒன்றும் இல்லை கௌதம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க பிஸியா? சொல்லு பூஜா, பேசலாம். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், தாராளமா பேசலாம். இல்ல கௌதம், ஃபோன்ல இல்ல, நான் உங்களை உடனே பார்க்கணும். என் ரூமுக்கு வரீங்களா? என்ன என்ன கேட்ட பூஜா? இல்ல, நான் உங்களை பார்க்கணும், நேர்ல பேசணும். என் ரூமுக்கு வரீங்களான்னு கேட்டேன். இதோ உடனே வர பூஜா. ஆனா அங்க யாரும் இல்லல்ல? ஆஹா இல்ல கௌதம், நான் தனியா தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் வாங்கல, நான் உங்ககிட்ட பேசணும். இதோ இப்பவே வரேன் பூஜா. ஏய் நில்றா, என்ன சொன்ன உன் ஆளு இவ்வளவு பரபரப்பா இருக்க? டேய் அது ஒண்ணும் இல்ல, தனியா இருக்காளாண்டா, அவன் என்ன பார்க்கணும்ன்றா, அதான். டேய் நாளைக்கு தண்டா கல்யாணம், இன்னைக்கே வா. டேய் லூசு மாதிரி பேசாதீங்கடா, அவதான் மனசு விட்டு பேசணும்ன்றா. நீங்க என்னடானா போங்கடா. ஏதோ மறந்துட்டேனே. என்னடா பக்கத்து ரூமுக்கு பர்ஃபியூமா? அட்டிங் தள்ளுடா. மச்சி நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க, மாட்டி விட்டுறாதீங்களா? டேய் நீங்க மாட்டி மட்டும் விட்டுட்டீங்க, அப்புறம் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கட்டுதான். மச்சி நீ போயிட்டு வா மச்சி, நாங்க சமாளிச்சுக்கிறோம் மச்சான். ஆல் தி பெஸ்ட் மச்சான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்ப கௌதம் கிட்ட வினோத்தை லவ் பண்ற விஷயத்த சொல்லிடணும். சார் எங்க போறீங்க? இங்கதான் மேடம். அதான் பூஜா, நான் கட்டிக்க போற பொண்ணு வர சொல்லியிருக்கா, பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். என்ன சார் இது, மண்டபத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது சார். அதெல்லாம் எதுவும் ஆகாது மேடம், எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்புக்கு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம், நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமா பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். டேய் பாத்துறா, கதவு சாத்து. வேலு, இதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிக்கா. அப்படியே யாராவது வந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. சரிக்கா. செல்வி, நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு வேலைய ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆமா வேலு, அதத்தான் நானும் நினைச்சேன். முதல்ல வீட்டுல உள்ளவங்களோட பேச்சு கேட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு கலங்கிட்டு நிக்கிறா. இப்போ வினோத் மட்டும் வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சா அவ கண்டிப்பா அன்னைக்கு கௌதம் கிட்ட சொன்னது எல்லாமே பொய்ன்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லுவா.
அப்படி இல்லைன்னா நம்ம சொல்ல வைக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தைரியமா பூஜா உண்மையை சொல்லுவாளான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வினோத் பூஜா 2 பேரையும் கூட்டிட்டு யாருக்கு தெரியாம போய் காலையில பக்கத்துல இருக்க கோயில வச்சு தாலி கட்டிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வேலு, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா வீட்டோட நிலைமையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் குடும்பத்துல சங்கடமும் வந்துடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம். சரிங்க வேலு, நீங்க இவன் கூடவே இருங்க. நான் போய் பூஜாவை பார்த்து அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஏங்க, நானும் உங்க கூட வரேங்க. ஆஹா, இல்ல வேலு, நீங்க வர வேண்டாம். நீங்க இங்கே இருந்து யாரும் வராம பாத்துக்கோங்க. அப்புறம் பர்தா போட்டுட்டு போய் அவன் தனியா பேசலன்னா சந்தேகம் வந்துரும். சரிங்க. ம், எப்படியாவது பூஜாவை பார்த்து வினோத் வந்துட்டான்ற விஷயத்த மட்டும் சொல்லிருங்க. சரிங்க வேலு, சரி. நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் வந்துடுறேன். சரி சரி. செல்வி, ஒரு நிமிஷம் இருங்க. இதை வந்துடுறேன். செல்வி, உள்ளே இருங்க. அண்ணன் இருக்காரு, வராதீங்க. எல்லாரும் கீழே இருக்காங்க, இவன் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதுவும் திட்டம் போடுறான். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பந்தி ஆரம்பிச்சிருச்சுனே. அங்க சேர் பத்தல, எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் சேர் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க தான் என்னையும் செல்வியும் இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கீங்களே. எந்த வேலையும் செய்யல. தங்கச்சி கல்யாணத்துல ஏதோ என்னால முடிஞ்சது பண்றேன். நீயும் செல்வி இந்த கல்யாணத்தை நிறுத்தி வினோத்தை பூஜா கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்னு சபதம் போட்டவங்க. உங்களை நம்ப முடியுமா? ஒழுங்கா இனிமேலாவது நல்ல புள்ளையா பூஜா கல்யாணத்தை நல்லபடியா நடத்த உதவி பண்ணு. செல்வி பேச்சை கேட்டு ஏதாவது ஏடாகூடமா பண்ணி என் கோவத்துக்கு ஆளாகாத சொல்லிட்டேன். அப்பா, அண்ணன் போயிட்டாருங்க. தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. சரி, இப்ப நீங்க போங்க. யார் கண்ணிலையும் சிக்கிறாதீங்க. அப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான். சரியா? சரி, போங்க, பத்ரம், நான் வந்துடுறேன். பார்த்து.